என்னம்மா கண்ணு மாவானே இப்ப என்ன பண்ணுவ? சொல்ல 1 லிட்டர் நெய் 600 ரூபாய்க்கா கொடுக்க? இருடி வாரம் உனக்கு. ஆ, 500க்கு போயிட்டியா? இரு மாவானே. இப்ப வந்து பாரு. 1 லிட்டர் 400 ரூபாய்க்கு நீ கொடுக்க? இருடி வரேன் உனக்கு. ஓ 300க்கு வந்துட்டியா? இப்ப பாரு. இப்ப என்ன பண்ணுவ? தம்பி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ சின்ன மளிகை கடை வச்சிருக்க, எதுக்கு இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கான். அவன் நட்டை வந்தா தாங்குவான், உன்னால நட்டை வந்தா தாங்க முடியுமா? ஏன் இப்படி விலை குறைக்கிற? ஏய் பூமர் அங்கிள், என் கடையில நெய்யே இல்ல. இது நெய் இல்லையா? ஆ, பிறகுதான் விலை குறைக்கிறீங்க. சும்மா நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன் அவங்க கூட. எளியாந்துட்டு இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கொஞ்சம் கிட்ட வா. என் பொண்டாட்டியே அவன் கடையில நெய் வாங்கிட்டு இருக்கா. என்னது? பிறகுதான் இந்த விளையாட்டு. நேற்று எனக்கு பிரியாணி செய்யணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால இன்னைக்கு நெய் விலையை கம்மி பண்ணேன். நாளைக்கு பாஸ்மதி அரிசியில தான் பிரியாணி பண்ணுவோம். பாஸ்மதி ரைஸ நாங்க விலையை கம்மி பண்ணுவோம். அது உன் கடையில அரிசி இருக்கா, நீ அதை விலையே எடுத்துக்கலாமே. அவன் கடையில கம்மி பண்ணா தானே அவன் கடையில இருந்து ஈஸியா நமக்கு விலை மதிவா கிடைக்கும். நல்ல வியாபாரம் பண்றடா. அவன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓடுதோ இல்லையோ, நீ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சீக்கிரம் கட்டிடுவ. தெரிஞ்சுங்களா? இதுதான் பிசினஸ் ட்ரிக். நல்ல ட்ரிக்குடா.